நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தோம். அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். திடீர்னு அவர் கால் வந்தது. என்ன டிரைவ் பண்ண சொன்னார். எனக்கு போக வேண்டிய இடம் தெரியாதே அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, நீ டிரைவ் பண்ண நான் சொல்கிறேன், அப்படியே போயிரு அப்படின்னாரு. நானும் வந்து உட்காந்து டிரைவ் பண்ணேன். அவர் கால் பேசிக்கிட்டே இருந்ததில் ரைட் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாமல் நேராக போயிட்டோம். ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஆனால் அந்த இடம் எங்கேன்னு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. சரி, கூகுள் மேப் இருக்கேன்னு கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு போய் நின்னோம். ரூட்டு காட்டுச்சு, ஆனால் ஆக்சுவலாக அங்கே ரூட் இல்லை. கடைசியில் அது முட்டு சந்து. இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய இடத்துல முட்டு சந்தில் போய் நிற்போம். ஏன்னா வெல் டிஃபைன்டு கோல்ஸ் இருக்காது. கோல்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ணோன்னா இந்த மாதிரி முட்டு சந்தில் தான் போய் நிற்கும். சரியான கோல்ஸ் வச்சு ரன் பண்ணுற பிஸ்னஸ் மட்டுமே எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நடக்கும். டிசைர்ஸ் தான் கோல்ஸாக மாறுது, ஆனால் எல்லா டிசைர்ஸும் கோலாக மாறாது. கோல்ஸ்னால் அதுக்கு முக்கியமாக ஒரு மெஷரபிள் டார்கெட் இருக்கணும், டிஃபைன்டு டைம் லைன் இருக்கணும். வெல் டிஃபைன்டு டிசைர்ஸ் தான் கோலாக மாறும். அதை டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணின கோல்ஸில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கிளியராக டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ண கோலை எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணணும். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண கோலை மறுபடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் கோலாகவும் இண்டிவிஜுவல் கோல்ஸாகவும் அதை டிரைவ் பண்ணணும். இண்டிவிஜுவல் கோல்ஸ்லேருந்து டெய்லி ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸாக மாற்றணும். டெய்லி ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸில் டெய்லி ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி ஆக்ஷன் டெய்லி எடுத்தோம்னா அந்த ஆக்ஷன்ஸே நம்மளை கோலுக்கு கொண்டு போய் சேர்த்திடும். சிறப்பாக கோல் அச்சீவ் பண்ணணும். சொல்லி அடிங்க. சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள்.